விஞ்ஞானம் க்ளீன் போடி நான் டயலாக். ஏய் ஏன்டா அவளுக்கு பிச்சை போட்ட? நீ ஏன் தர்ம மண்ட தடுக்குற? பாவடா புள்ளத்தாச்சி பொம்பளை. புள்ளத்தாச்சியா இருக்கிறது பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனா? ஏன்டா ஒரு லாரி ஏறி கை ஊனமானா பிச்சை போடலாம், ஒரு பஸ் ஏறி கால் ஊனமானா பிச்சை போடலாம். புருஷன் கூட ஜாலியா இருந்து லோடாய் வந்திருக்கா. இதெல்லாம் நான் பாத்துட்டு இருக்க முடியுமா? இதோ பாருமா, பிரேசில்ல காப்பி கொட்டை எடுக்கிறான், துபாயில பெட்ரோல் எடுக்கிறான். ஆனா இந்த நாட்டுல மட்டும் பிள்ளையை பெத்து போட்டு அதுங்களை வச்சு பிச்சை எடுக்கிறான். இதுக்கெல்லாம் நாங்க ஃபைனான்ஸ் பண்ண முடியாது. 10 மாசம் சுமக்கிற சுமைய ரொம்ப ஈஸியா சொல்றியா? உன்ன மாதிரி ஆம்பளைங்க இந்த மாதிரி சுமைய சுமக்க முடியுமாயா? என்னது? இதேதான் ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு என்ன சுமைகள் கிடையாதா? ஆம்பளைங்க சுமைகள் என்னன்னு இப்ப நான் காட்டுறேன். அங்கே பா, அக்கட சூடு இல்லி நோடு. டே உடுமல, போய் அந்த 3 குடோன்களை இங்க கொண்டு வாடா. கொண்டு வாடா நீ. யாருக்கிட்ட நிப்பாட்றா? ஓபன் பண்ணி காட்டுறா ஷோரூம்களை. ஓபன் பண்றா. பாத்தியா, இதுங்க வயிறா இல்ல இது வயிறா? இதோ பாருமா, உன்னுடைய சுமையவாது 9 மாசத்துல இறக்கி வச்சிருவேன். ஆனா இவங்க எல்லாம் 25 வயசுல டெவலப் ஆன வயிறுமா இது. இத சாகுற வரைக்கும் தூக்கி சுமக்குறாங்க தெரியுமாமா? அம்மா, இவங்கள யாராவது ஒருத்தராவது நின்னுக்கிட்டு குனிஞ்சு கீழே அவங்க கால் கட்டவரல பார்க்க முடியுமாமா? அதை விடுறா. என்னைக்காவது மல்லாக்கப்படுத்து வயிற்ற காமிச்சா குழந்தைங்க அங்கிட்டு இங்கிட்டு ஏறி சரிக்க விளையாடு. இப்ப சொல்லு, இவங்க படுற கஷ்டங்களை பார்த்துட்டு சொல்லு, இவங்களுடைய சுமை பெருசா இல்ல ஓ சுமை பெருசா? அட பாவிகளா, இன்னைக்கு என் பொழப்புல மண்ணை வாரி போட்டீங்களேடா. நீங்க நாசமா போவ. அடி பாவி, இதுவும் ஃப்ராடா? சாரி சார், உங்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீங்க போய் பட்டனை போட்டு உங்க வேலையை பாருங்க. போங்க. வெட்ட வெளியில எல்லாருக்கும் மத்தியில எங்க வயித்த வெளிச்சம் போட்டு காட்டிட்டேடா. ஆம்பளைங்களுக்கு சப்போர்ட்டா தானே பேசுனேன். ஏன் டென்ஷன் ஆவறீங்க நீங்க? நாங்க யாருன்னு தெரியுமா? யார் நீங்க? இவர் அசிஸ்டன்ட் கமிஷனர், நான் இன்ஸ்பெக்டர். இவங்க 2 பேரும் எஸ்ஐ. ஏண்டா, நாங்க மப்டியில ரோந்து சுத்திட்டு இருக்கோம். எங்க மத்திய பிரதேசத்தை ஓபன் பண்ணிட்டேடா. சாரி சார், தொப்பைய பார்க்கும் போதே போலீஸா இருப்பீங்களோன்னு டவுட் வந்தது. ஆர்வத்துல செய்துட்டேன். இல்லடா, கன்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன் பாரு. யோ, தமிழ்நாடு போலீஸ் அடினா என்னன்னு இவனுக்கு காட்டுங்கயா. ஐயோ ஐயோ அம்மா. ஏய், ரொம்ப லுக் விடாதீங்கடா. இன்னும் கொஞ்ச நாள்ல நாமலாம் போலீஸ் ஆக போறோம். அதை விட நாமளே தம்மடிய காசு இல்லாம டென்ஷன்ல இருக்கோம். இவன் பாரு ஜாலியா சுத்திட்டு இருக்கான். டைட்டில் டியூன் கூட சிக்க மாட்டேங்குதுடா. என்ன மாதிரி டியூன் எதிர்பார்க்கற? அதான்டா, கடந்த 3 வருஷமா டிவில டைட்டில் சாங் பாப்புலர் ஆயிருக்குதுல, அந்த மாதிரி வரணும்டா. என்னது அது? ஐயாரே ஐயாரே ஐயா ஐயாரே ஐயாரே ஐயா. ஐயோ பாவம், படிச்ச பிச்சைக்காரன் போல இருக்கு. ஆமாண்டி. ஓஹோ கங்கா யமுனா சரஸ்வதி அப்படி வரணும்டா. மாமா, தம்மடிக்கே காசு இல்லாம இருந்தோம்டா. ஒரு கோட்டருக்கு ரெடி பண்ணிட்டியே, ரொம்ப தேங்க்ஸ்டா. அங்கிள் அங்கிள், நீங்க பணக்காரரா இல்ல பிச்சைக்காரரா? டங் டடங் டடங் டங் டடங். நல்ல நல்ல ஆண்டிங்களா இருக்க. நானும் வரேன். குளு இருக்கீங்க, பக்கத்துல உட்காரு. அது மகளிர் ஸ்பெஷல் வண்டிடா. ஐயோ, உன் பக்கத்துல இருக்கிறது பெண் போலீஸ்ரா. எங்க அக்காவா? என்னது? நான் உனக்கு அக்காவா? எனக்கு உங்க அக்காவா இருக்கீடா. உன்னை என்ன பண்ற பாருடா. வந்தாங்க அந்த டெல்லி குரங்கு மனுஷன். அப்படியே ஸ்டேஷன் கூட்டி போங்க. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம ருசி நேரத்துல ஐஸ்கிரீம் செய்யறது எப்படிங்கிறது பார்க்கலாமா? பார்க்கலாமே. வணக்கம் மிஸ் ஆஷா. வணக்கம். குல்ஃபி ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு நான் இப்ப செஞ்சு காட்ட போறேன். என்னது குல்ஃபி ஐஸா? அடிப்படுது. டேய், இது பொம்பளைங்க சமாச்சாரம். செல்வி, நீ பாருமா. இதுல சொல்ற மாதிரி செஞ்சா டேஸ்ட் வராது, வெறும் வேஸ்ட் தான் ஆகும். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. கல்யாணம் ஆக போற பொண்ணுங்க கண்டிப்பா கவனிக்கணும். ஹஸ்பண்டோட இதயத்துல இடம் பிடிக்கணும்னா அவர் வயிறு குழு குழுன்னு இருக்கிற மாதிரி சமைச்சு கொடுக்கணும். அண்ணா, செல்வி உஷாரா கவனி. மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் குல்ஃபி செய்ய தெரியாதுன்னு சொன்னேன், மண்டையில குட்டு விழும். சரி சரி, ஏப்பா எல்லாரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. செல்வி, ஐஸ்கிரீம் பவுடர் நான் கரெக்ட் பண்றேன். செக். உனக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணுமா? சரி, எந்திரிடா. 2 லிட்டர் பால் எடுத்துக்கங்க. 2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் பால் தான் இருக்கு. நீ 1 லிட்டர் பால் கொடுக்க முடியுமா? பாரு. எப்படி? இந்தா. வந்த உடனே எடுத்து ஒடிச்சு வச்சிட்டியா? இந்த பாலை சுண்ட காய்ச்சணும். அதுல 500 கிராம் ஐஸ்கிரீம் பவுடரை கொட்டி ஐயோ, ஐஸ்கிரீம் பவுடர். ஏய், சீக்கிரம் வா, ஐஸ்கிரீம் பவுடர்ங்க. ரெடி ரெடி ரெடி. பதறா போடு. கலக்கிட்டீங்களா? சர்க்கரையை பவுடர் கலக்குனதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் போடணும். 2 ஸ்பூன் போடு. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டாச்சு. மிதமான சூட்ல அடி பிடிக்காம இப்படி கலரிக்கிட்டே இருக்கணும். சரி. எந்த அவர் പറഞ്ഞது மனசிலா இல்லையா?
நான் வேணா மனசுலாக்கி தட்டுமா? என்ன ஆம்பளை குரல்ல பேசுது? இப்போ இத ஃப்ரிட்ஜ்ல வச்சு half an hour கழிச்சு எடுத்தீங்கன்னா சுவையான குல்ஃபி ரெடி. இங்கேயும் ரெடி. ஏய் ஃப்ரிட்ஜ்ல வைக்க சொன்னா டம்ளர்ல ஊத்துற? நம்ம தெருவுல எவன் வீட்லயே ஃப்ரிட்ஜ் இருக்கா? அம்மன் கோயில் கூடு மாதிரி நினைச்சு ஆளுக்கு ஒரு ரூபாய் குடிச்சிட வேண்டாம். குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு எல்லாரும் கத்துக்கிட்டீங்கல்ல? இந்த ப்ரோகிராம் பத்தின உங்க அபிப்பிராயத்தை எங்க நிலையத்துக்கு தபால் மூலமா தெரிவிக்கணும். உங்க கணவரோட இதயத்துல கண்டிப்பா இடம் பிடிச்சிருவீங்க. உங்களை கட்டிக்க போறவர் ரொம்ப கொடுத்து வச்சவரா இருப்பாரு. தேங்க்யூ பிரியங்கா. என்னடாச்சு உங்களுக்கு? வாயை திறந்து சொல்லுங்கடா. மசகாச்ச வச்சு இந்த மாவட்டப்பா எவன்டா எடுத்துட்டு போனது? ஏழுமலை ஏன் கும்பிடுற? கோயிலுக்கு வந்துட்டோம்ல. ஏன்டா உடுமலை, பொம்பளைங்களுடைய மனசோட ஆழத்தை காட்டுன்னு சொன்னாக்க இப்படி கோயிலுக்குள்ள கொண்டாந்து நிப்பாட்டியே, கோயில் குளத்தோட ஆழத்தை காட்ட போறியா? விவரம் எல்லாம் பேச என்ன? நம்ம நாட்டு பொம்பளைங்க கணவனுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ கடவுளுக்கு பயப்படுவாங்க. இந்த சன்னிதானத்துல வச்சு அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்களுடைய மனசோட ஆழம் என்னங்கறத கண்டுபிடிச்சிடலாம். அப்படியா சொல்றேன்? ரொம்ப தேங்க்ஸ்டா. அங்க பார். என்னடா இது, தேவஸ்தானம் எல்லாம் அன்னஸ்தானமா ஷிஃப்ட் ஆகுதா? அடடா, சரவணா பவன் ஸ்பெஷல் மீல்ஸ் மாதிரி ஃபுல் கட்டு கட்டுறாளிகளே பொம்பளைங்க. இதுக்கு பேர் தான்டா மண்சோறு. மண்சோரா? புருஷங்களுக்காக பொம்பளைங்க வேண்டிக்குவாங்க. அந்த நேர்த்தி கடனுக்காக தான் இந்த மண்சோறு. அப்படியா? வா பக்கத்துல போய் பேச்சு கொடுத்து அவங்க மனசை தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ எல்லோ லேடிஸ், யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். மனுஷன் பிறந்த உடனே குழந்தையா இருக்கும்போது மண்ணை திங்கிறான். அவனே சாகும்போது மண்ணு மனுஷனை திங்குது. இந்த இன்பிட்வீன் கேப்லயாவது மண்ணுக்கும் மனுஷனுக்கும் உண்டான டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணாம மறுபடியும் மண்ணையும் சோத்தையும் குலைச்சு அடிக்கிறீங்களே, இது நியாயமா இருக்குதா? ஏண்டா பொறிக் பசங்களா, சாமிக்கு நேர்ந்துட்டத கிடலா பண்றீங்க? நான் அப்பவே சொன்னேன், இவன் தான் கேட்கல. இங்க மறைக்காத, அங்க பேசு. அம்மா தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. ரேஷன் கடை அரிசியில ஒரு கல் இருந்தா கூட ஊரே மொத்தமா போய் அவங்க கூட சண்டை இழுக்கிறீங்கல்ல. ஆனா இப்ப நீங்களே ஒட்டுமொத்த மண்ணையும் சோத்துல குழப்பி அடிக்கிறீங்களே, இது எப்படிமா சுகாதாரமாகும்? என்னடா இது சவுண்டு? இதுக்கு பேர் தான் குலவ சத்தம். நாக்க இந்த சுழற்றாளுங்க, அதை வச்சு தானே கொடுக்க முடியும். ஆஹா, ஒரு பொண்ணோட மனசை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன். ஆனா இப்ப பொண்ணுங்க வாயை பத்தி தெரிஞ்சுக்க வச்சிட்டியாடா. இத்தனூண்டு வாய்க்குள்ள இவ்வளவு அழகான வாத்தியமா? இதுக்கு பேர் தான் குலவ சத்தமா? கொலவு மட்டும் இல்லடா, கொலையும் செய்வோம். காசு எங்கடி? இப்ப என்கிட்ட காசு இல்ல மாமா. காசு இல்லையா? கட்டிங் போட வழி இல்லாம கட்டின புடிச்சு ஆலையிறேன். உனக்கு என்னடி கோயில் குளம் வேண்டி கிடக்கு? இந்த மஞ்சள் கூட மேட்சிங் எடுத்துன்னு இது என்னடி இது? காசு வச்சுனே புடிச்சுனே ஏமாற்றே. இரு, உன்னை சரகஷ்ணி வந்து கவனிச்சுக்கிறேன். மன்னிக்கணும் மஞ்சுளா, இப்படிப்பட்ட குடிகார புருஷன் நல்லா இருக்குன்றதுக்காக நீங்க மண் சோறு சாப்பிட்டீங்களா? ஏண்டா என் புருஷனை பத்தி தப்பா பேசுற? இவளுக்கு திருந்த மாட்டாளுக போல இருக்கேடா. அம்மா மம்மி அப்பா டம்மி எப்படி? அது ஏற்கனவே வச்சிட்டாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ யூத் கேர்ள்ஸ், எப்பவுமே ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த தக்காளி மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. இன்னைக்கே சுட்ட கத்திரிக்காய் மாதிரி சுருங்கி போயிருக்கீங்க. உங்க லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கா சொல்லுங்க, ஏன்னா நான் பொண்ணோட மனசை டீல் பண்றேன். நாங்க 4 பேரும் ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே பெட்ல படுக்கிற அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓ சிக்கனம். அதனால தான் சார் நாங்க 4 பேரும் ஒரே கணத்துல கோச்சு தற்கொலை பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். இதுல எங்க வாக்குமூலத்தை எழுதிருக்கோம். போலீஸ் கிட்ட கொடுத்துறீங்களா? வாக்குமூலம் தற்கொலையா? என்னது இது? உங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் என்கிட்ட கொடுத்து படிக்க சொல்றீங்க. அப்படி என்னதான் உங்க வாழ்க்கையில நடந்து போச்சு? பின்ன என்ன சார், எங்க காலேஜ்ல படிக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா எங்க 4 பேருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் இல்லாதனால தற்கொலையா? பாத்தியாடா, அங்கங்க பைப்ல தண்ணி வரல, பாமாயில் நல்லெண்ணெய் கிடைக்கலன்றதுக்காக பொம்பளைங்க கஷ்டப்படுறாங்க. யூத் கேர்ள்ஸுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லாதனால தான் பிரச்சனையா? நோட் பண்ணிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட் கட்சா ஓகே தானே? பாய் ஃப்ரெண்ட் கட்சா ஓகே தானே? இந்த பாய் ஃப்ரெண்டா வச்சுக்கங்க. நல்லவரு நல்லா பண்றீங்க. சாமிங்க ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேட்டா சாம்பிராணி போக போற ஒரு பாய் கொண்டு வந்து நிறுத்துறீங்க. அரி காலையில நாஸ்தா துண்ணிட்டு கடை ஏறி விசிறி போட்டா 5-10 கிடைக்கும். நான் பாட்டுல ரோட்ல போயிருந்த உள்ளே தூக்கி விட்டு காலேஜ் பொண்ணுகிட்ட கலட்டா பண்றேன். பிச்சிடுவேன் பிச்சி. ஸ்டூபிட். ஐஸ்வர்யா, சுஷ்மிதா, யுக்தாமுகி, பிரியங்கா சோப்ரா எல்லாம் போகுது பாரு. அரி உனக்கு நல்ல புத்தி வரட்டும். எதுக்கு இப்படி திட்டு வாங்குற? பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தாண்டா. கும்பலா இருக்கவங்கிட்ட கேள்வி கேட்டாவே குழப்பம் தான். அங்க பார், சோலோபா ஒரு சுபமங்கலம் நிக்கிறான். அவகிட்ட போய் கேளு, மனசை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சொல்லுவாங்களா? ஆஹா, ஒரு தமிழ் பொண்ணு கையில ஆங்கில பத்திரிக்கை, அதுவும் அவுட்லுக்கு, அட்டையில உலக அழகி ஐஸ்வர்யாவோட போட்டோ.
அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ஜெண்டர் நாலேஜ் இந்த பொண்ணுக்கு இருக்கணும். இதுகிட்ட கேட்டா பொண்ணுங்க மனசை பத்தி புட்டு புட்டு வச்சிருமே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், பொண்ணுங்க மனசை பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். மே கம் இன். அறிவு கட்ட முண்டம். ஆம்பளை மனசும் புரியாம பொம்பளை மனசும் புரியாம நானே அல்லாடிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல பொம்பளை மனசை பத்தி என்கிட்ட வந்து கேக்குறியாடா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஒரு தியேட்டருக்கு போனா ஆண் சீட்டு பெண் சீட்டு இருக்கு, எங்களுக்கு ஒரு சீட்டு உண்டா? இல்ல ஒரு கக்கூசுக்கு போனா ஆண் கக்கூசு பெண் கக்கூசுன்னு தனித்தனி அறை இருக்கு, எங்களுக்கு தனி கழிப்பறை இருக்கா? ஒரு கோயிலுக்கு போனா ஆண் வரிசை பெண் வரிசை இருக்கு, எங்களுக்கு தனி வரிசை இருக்கா? இல்ல. இதெல்லாம் புரியாம நாங்களே அல்லாடிக்கிட்டு இருக்கும் போது பொம்பளை மனசை பத்தி என்கிட்ட வந்து கேக்குறியாடா? அறிவு கட்ட முண்டம், உனக்கு அறிவு இருக்கா? ஸ்டூபிட் நான்சென்ஸ், யூ கேன் கோ தட் சைட். ஸ்டூபிட். பில்ட் இன் பிரதர் அண்ட் சிஸ்டர். அப்ப ஏன் நிலைமை? ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 19. மச்சான், நீ கவலையே படாத. பொம்பளையோட மனச நீ ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எப்படிடா? டாக்டர் உனக்கு ஒரு வாரம் மயக்க மருந்து கொடுத்து மேஜர் ஆபரேஷன் பண்ணிருக்காரு. மேஜர் ஆபரேஷனா? என்ன மிலிட்டரியில சேர்றதுக்காக பண்றதாடா அது? அந்த மேஜர் இல்ல, இது வேற மேஜர். மேஜர் பேஜர்னு குழப்பாதடா, விஷயத்த சொல்றா. இது வாயில சொன்னா புரியாது, போர்வையை விலக்கி பாரு, உனக்கு நல்லா புரியும். நானே விலைக்கு பாக்குறதா? அப்படி என்னடா உள்ள ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க? எங்கிட்ட பெர்மிஷன் வாங்காம எனக்கே இப்படி ஒரு ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க. உங்க கார்டியன் கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் ஆபரேஷன் பண்ணேன். யார் அந்த கார்டியன்? இதுல என்ன சந்தேகம்? நான் தான். ஏன்டா டேய் உடுமலை, இது உனக்கே நல்லா இருக்காடா? எல்லாத்தையும் கரெக்டா பண்ண நீங்க ஏன்டா மீசியை மட்டும் விட்டு வச்சிருக்கீங்க? அது 1 ஹவர்ல ஊந்துருமா? அதுக்கு டாக்டர் ஸ்பெஷல் ஊசி போட்டுருக்காரு. ஏண்டி டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாமல் எப்படியடா இருக்க முடியும்? இனி நான் எப்படியடா சிட்டி பஸ்ஸில் ஸ்டாண்டிங்கில் செல்ல முடியும்? வாலிபர்கள் வயிற்றில் கிள்ளுவார்களே, ஐயோ! இனி செகண்ட் ஷோ பார்த்து விட்டு சிங்களாக வரும்பொழுது சில்மிஷ வாலிபர்கள் சீட்டி அடிப்பார்களே என் செல்வமே. பல நடமாடும் இடத்தில் அகஸ்மாத்தாக செல்போனை எடுத்து செவியில் வைத்தால் கூட செல் அழகிகள் என்று காவல்துறை கைது செய்யுமே கண்ணாளா. பஸ் ஸ்டாண்டு பரதேசிகள் என் அழகான இஞ்சி இடுப்பில் சின்ன கவுண்டர் போல் பம்பரம் விட்டு கொஞ்சி மகிழ்ந்தால் செப்டிக்காய் தையல் பிரிந்து விடுமே என் பிராணநாதா. டாக்டர், சாலிடா இருந்த என்னுடைய வாழ்க்கையை இப்படி ஆக்கி விட்டீங்களே டாக்டர். நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க? ஒரு முள்ளாலத்தான் முள்ள எடுக்க முடியுன்ற மாதிரி, ஒரு பாம்பின் கால் பாம்பு தான் அறிகின்ற மாதிரி. நீ என்ன சொல்ல வர? உங்க பிரச்சனை என்ன? பொம்பளையோட மனசை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஒரு பொண்ணாலதான் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்களை பொம்பளை ஆக்கிட்டேன். டாகி, டாக்டர், என் டார்லிங், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். கடவுள் மனுஷனுக்கு ஒரு வழியை அடைச்சா இன்னொரு வழியை துறப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு பண்ணி விட்டு என் செல்லம். பாக்குறதுக்கு நீ ஜோதிகா மாதிரியே இருக்கிற. அப்படியா? நீங்க கூட பாக்குறதுக்கு மாதவன் மாதிரியே இருக்கிறீங்க. ஈவினிங் ஷோ சினிமா போலாமா? போலாம், பட் நான் சொல்ற படத்துக்கு தான் போகணும். என்ன படம்? மேகம் கருக்குது, மின்னல் அடிக்குது, யாச்சக் ஏண்டா யாச்சக் யாச்சக். நீ உயிரோட இருக்கிறோம், நான் உண்மையை சொல்லு. சொல்லு சார். சொல்லிடுறேன் சார். அண்ணா மேம்பாட்டுல இருந்து நேரா போய் ரைட்ல திரும்பினா போயஸ் கார்டன் வரும். அங்க அம்மா வீடு இருக்கு. ஆமா. அதுல இருந்து நேரா போனா பக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீடு இருக்கு. ஆமா. அதுல இருந்து லெப்ட்ல திரும்பி ரைட்ல போனா கோபாலபுரம். அங்கதான் டாக்டர் கலைஞர் வீடு இருக்கு. அதுல இருந்து நேரா போய் ரைட்ல திரும்பினா அவ்வை சண்முகம் ரோடு. ஆமா. அங்க ஏடிஎம்கே ஆபீஸ் இருக்கு. ஆமா. அங்க இருந்து நேரா போனா முட்டுச்சந்து. முண்டக்கன்னியம்மன் கோயில். அந்த கோயில்ல இருக்க அம்மன் மேல சத்தியமா சொல்றேன், அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது.